ஹாய் ஹலோ வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நடிகர் மற்றும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பத்தி தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன ரிசல்ட்ஸ் வந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம். தாவேகா தான் 108 சீட்ஸ் எடுத்து லீடிங் மெஜாரிட்டியில இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா விஜய் அவர்கள் சிஎம் ஆவறதுக்கு அவருக்கு இன்னும் 10 சீட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால அவர் அந்த மெஜாரிட்டியை பிடிப்பாரா, விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாமே எழும்பிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இவருக்கு வாழ்த்துக்கள் குவிக்க இப்போ விஜய் அவர்கள் யார் கூட கூட்டணி வச்சுப்பாரு அப்படின்ற கேள்விதான் பெரும்பாலும் எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இவர் திமுகவோட வச்சுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும், திமுக எதிர்கட்சி ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வச்சுப்பாரா, பாமகவோடையா, காங்கிரஸ் கூடயா அப்படின்ற மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸுமே நெட்டிசன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்ற செய்தி நமக்கு இன்னும் தெரியல. பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்னைக்கு எம்எல்ஏ சந்திப்பு நடத்தியிருக்காரு. ஸோ அது குறித்து பல விஷயங்கள் பேசியிருப்பாரு. ஸோ விஜய் அவர்கள் இந்த 15 நாளுக்குள்ள இந்த 10 சீட்டை அக்வயர் பண்ணா மட்டும்தான் அவரால் சிஎம் ஆக முடியும். சப்போஸ் விஜய் அவர்கள் சிஎம் ஆகலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. சப்போஸ் அவங்களாலையும் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா இது பிரசிடென்ட் ரூலுக்கு போயிருமா. ஸோ பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ரீஎலெக்ஷன் தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு அலைன்ஸுமே இல்லாமல் அவ்வளோ கிரிட்டிசிசமையும் தாண்டி தாவேகா சிங்கிள் லீடிங்கில் 108 சீட்ஸ் பெற்றிருக்கு. இது நிறைய பேருக்கு ஷாக் அண்ட் நிறைய தாவேகா ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பல திரைத்துறை நடிகர்களும் இது குறித்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் த்ரிஷா அவர்களுக்குமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 4 நடிகை த்ரிஷாவுடைய பிறந்த நாள் ஆமாங்க. ஸோ அவங்க விஜய் வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணது, வாழ்த்து தெரிவிச்சது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, பல தெலுங்கு நடிகர்கள் த்ரிஷா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நெட்டிசன்ஸ் இன்னொரு மீமுமே பயங்கர வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அது என்ன தெரியுமா, அதாவது த்ரிஷாக்கு இப்படிப்பட்ட ஒரு பர்த்டே கிஃப்டா, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டையே த்ரிஷாக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில வருடங்களுக்கு முன்னாடி த்ரிஷா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல எனக்கு சிஎம் ஆக ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிளிப்பிங்லாமும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இது ரொம்ப நாளாவே வைரல் ஆயிட்டு தான் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன டாபிக் போயிட்டு இருக்கு அப்படின்னா, எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அவரோட அரசியல் வாரிசா ஜெயலலிதாவை முன்னிறுத்தினாரு. ஸோ இதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பண்ணுவாரா அப்படின்ற கேள்வி எழும்பியிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களையும் உள்ள கொண்டு வருவாரா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் எழும்பியிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எத்தனையோ பேர் வாழ்த்து சொல்லலாம். ஆனா விஜய்க்கு எதிராக ஒருத்தர் பேசியிருக்காரு. இவர் யாரு அப்படின்னா, விஜய் கூட ஜனநாயகன் படத்துலயுமே நடிச்சிருக்காரு நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான். இவர் எப்பயுமே திமுகக்கு ஆதரவா தான் பேசுவாராம். இவர் அவரோட எக்ஸ் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது இப்போ ரொம்பவே பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இருந்தாலும் நாங்க ரொம்ப டேஞ்சரஸா அப்போஸ் பண்ண போறோம், நாங்க சூப்பரா பண்ண போறோம், இனிமேதான் இருக்கு தாவேகா ஒரு வார்னிங் சைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ திமுக அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓகே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா இல்லையா, அந்த 10 எம்எல்ஏ சீட்ஸை பிடிப்பாரா மெஜாரிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா சினிமா சைட்ல வந்தோம் அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் எப்போ வெளியாகும்? ஆக்சுவலா இந்த படம் விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு. இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருச்சு சப்போஸ் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கும் கேம்பெயினிங்ல. பட் அது எல்லாமே மெஜாரிட்டி லீடிங்ல அது எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய்க்கு அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் இவருக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கா அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் ஜனநாயகன் படம் இப்போ வெளிவருமா அப்படின்ற கேள்வி இருக்கு. கண்டிப்பா மேல வெளிவரும்
அப்படின்னு ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இருந்தாலும் இதை பத்தி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் எதுவுமே சொல்லல. இவங்களோட ஜனநாயகனும் லாக் ஆயிருச்சு, இவங்களோட டாக்ஸிக் படமுமே வந்து லாக் ஆயிருக்கு சில ரீசன்ஸ்னால. என்னடா இந்த ப்ரொடக்ஷனுக்கு அடுத்தடுத்து அடி விழுதா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதனால வந்து ஓடிடி தளத்துலேருந்து இவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 120 crores வந்து இந்த படம் அமேசான் பிரைம்ல வந்து விற்கப்பட்டதாகவும், இப்போ படம் லீக் ஆனதுனால இவங்களுக்கு சுமார் 70 கோடி கிட்ட நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஸோ மே 8th ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. ஆனா இது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. ஒருவேளை மே 15 ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா மே 14 தான் கருப்பு படம் வந்து வெளியாகுது. ஸோ கருப்பும் ஜனநாயகனும் மோதுதா, இல்ல 15க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதா, மேல கண்டிப்பா இந்த படம் வருதா அப்படின்னு பல 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 கேள்விகள் விஜய் சார்ந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் அவர் ஆன்சர் பண்ணுவாரா அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா, ரீஎலெக்ஷன் நடக்குமா, கூட்டணி வச்சுப்பாரா, யார் கூட வச்சுப்பாரு, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா, எப்போ ஆகும், தாவேகால த்ரிஷாவோட ரோல் என்ன, இந்த மாதிரி பல பல கேள்விகள் இருக்கு. இது எல்லாமே கண்டுக்காம எஸ்எஸ்சி அவர்களும் சோபா சந்திரசேகரும் விசில் அடிச்சு குடும்பத்தோட தாவேகா தலைவரான விஜயின் வெற்றியை எப்படி கொண்டாடினாங்க அப்படின்றத நம்ம இணையதளத்துல பார்த்தோம். நெட்டிசன்ஸ் அந்த வீடியோ ஷேர் பண்ணி என்ன ஒரு கியூட் செலிப்ரேஷன் அப்படின்னு ஹார்ட் கொடுத்துட்டு வராங்க. இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம திரைக்குறள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்க விஜய் தயா அடுத்த சினிமா நியூஸ்ல சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.